ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். கல்யாண தடை நீக்கும் பங்குனி உத்திரம். இன்னும் இந்த தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து சுவாமி தரிசனம் செய்யுங்கள். வாழ்வில் எல்லா தடைகளும் நீங்கும். இதுவரை இல்லாத உன்னதத்தையும் உயர்வையும் அடைவீர்கள். தமிழ் மாதத்தின் 12வது மாதம் பங்குனி. அதே போல் நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரம் உத்திரம். பங்குனியில் வருகிற உத்திரம் விசேஷம் என்று போற்றுகின்றன புராணங்கள். நாங்களும் பார்க்காத ஜாதகமே இல்லைங்க, இன்னும் எங்க பொண்ணுக்கு வரன் அமையல என்று பெண்ணை பெற்றவர்கள் வேதனையுடன் புலம்புவதை கேட்டிருக்கலாம். கை நிறைய சம்பாதிக்கிறான், கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறான், அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுட்டா நிம்மதியா போய் சேர்ந்துருவோம், இன்னும் கல்யாண யோகம் கூடி வரலீங்களே என்று மகன்களை பெற்றவர்கள் வருத்தத்துடன் சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்டிருக்கலாம். தடைப்பட்ட கல்யாணத்துடன் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த தடைகள் அகலும். கல்யாண மாலை தோள் சேரும். அப்படி ஒரு அற்புதமான பலனை தரும் நாளாக, வரத்தை கொடுக்கும் தினமாக சிலாகிக்கப்படுகிறது பங்குனி உத்திரம். ஸ்ரீராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் பங்குனி உத்திர நாளில்தான் திருமணம் நடைபெற்றது என்கிறது புராணம். அவர்களுக்கு மட்டுமின்றி ஸ்ரீராமனின் சகோதரர்களான பரதனுக்கும் மாண்டவிக்கும், லட்சுமணனுக்கும் ஊர்மிளைக்கும், சத்ருகனுக்கும் ஸ்ருத கீர்த்திக்கும் என இவர்கள் அனைவருக்குமே திருமணம் நிகழ்ந்தது கூட ஓர் பங்குனி உத்திர நன்னாளில்தான் என்பது கூடுதல் விசேஷம். இதைவிட முக்கியமாக அப்பன் சிவனுக்கும் அம்மை உமையவளுக்கும் திருமணம் நடந்ததும், அவர்களின் மைந்தன் அழகன் முருகனுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் நடந்தேறியதும் கூட பங்குனி உத்திர நன்னாளில்தான் என்கிறது புராணம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாளுக்கும் ரங்க மன்னாருக்கும் திருமணம் நிகழ்ந்ததும் பங்குனி உத்திர புண்ணிய தினத்தில்தான். ஆக சைவத்திலும் வைஷ்ணவத்திலும் முக்கியமானதொரு வைபவமாக பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. தெய்வானை முருக கடவுளை மணந்தது பங்குனி உத்திரம். அதே போல் முருக பெருமானை மணப்பதற்காக வள்ளி அவதரித்ததும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான். ஐயன் ஐயப்ப சுவாமி மணிகண்டனாக பந்தளராஜாவின் மைந்தனாக மண்ணில் தோன்றியதும் பங்குனி உத்திரத்தில்தான் என்கிறது ஐயப்ப புராணம். அவ்வளவு ஏன், கோபத்தில் நெற்றி கண்ணால் மன்மதனை சுட்டெரித்த சிவனாரின் கோபமும் கதையும் தான் நமக்கு தெரியுமே. பிறகு ரதிதேவியின் பெரும் முயற்சியாலும் கடும் தவத்தாலும் மனமிறங்கிய சிவனார் இறந்த மன்மதனை உயிர்ப்பித்து கொடுத்த உன்னத நாள் பங்குனி உத்திர நன்னாள் என்றெல்லாம் புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே பங்குனி உத்திரம் என்பது முக்கியமான தினம். கடவுளர்களின் திருமணங்கள் நடைபெற்ற புண்ணிய நாளான பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து அருகில் உள்ள ஆலயங்களில் திருக்கல்யாண வைபவத்தை கண்ணார தரிசியுங்கள். மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். கல்யாண தடை அகலும். திருமண வரம் தந்து அருளுவார்கள் தெய்வங்கள். கல்யாண தடைகளை நீக்கும் பங்குனி உத்திர நாளில் ஆலய தரிசனம் செய்யுங்கள். அனைத்து தடைகளிலிருந்தும் விடுபட்டு இனிய வாழ்வை பெறுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.